ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறது. ப்ரோ எனக்கு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண வேண்டாம், இல்லை கொஞ்ச நாள் மட்டும் டிகேட் பண்ணோன்னா ரெண்டையுமே பார்க்க போகிறேன். எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது, இல்லை டிகேட் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ரோ எனக்கு 4-5 ஐடி இருக்குது, இந்த ஐடி எனக்கு மிஸ்யூஸாக தெரியுது, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இந்த ஐடி டெலிட் பண்ணி போட்டு எப்படி நான் புது ஐடி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரிங்களா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஆமாங்க, இந்த வீடியோ எப்படி பர்மனெண்ட்டாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனை எல்லாத்தையும் ஆளுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி உங்களுக்கு ஒரு மோடி கிடைச்சா அப்படி சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆளுக்கு மறந்துடாதீங்க. சரிங்களா, இப்போ வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பாசிட்டிவ் மறந்து வச்சு இல்லை ஹேக் பண்ணிட்டாங்க, எப்படி ரெக்கவர் பண்ணுறதுனா அதுக்கு நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ணோன்னே இதில் பாருங்கள், நம்ம ஃபேஸ்புக் தான் இருக்குது. நீங்கள் மேலே பாருங்கள் 3 கோட் சிம்பிள், அதாவது 3 டாட் ஐக்கான் இருக்குங்க, அதாவது மெனு பேஜுக்கு போகிறது. அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது வந்து நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட மெனு பேஜ் இருக்குங்க, ஃபேஸ்புக் ஆப்போட மெனு பேஜ். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நிறையா இருக்குங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லை. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது. நம்ம செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதா அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நம்ம என்ன இப்போ ப்ராப்ளம் என்ன இப்போ இதாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் தான் போவாங்க, அதுக்காக தான். சரிங்களா, இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, ப்ரைவசி அண்ட் ஷார்ட்கட் இருக்குது, டைம் யுவர் ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எதெல்லாம் தேவையில்லை நண்பா. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு 2 செட்டிங்ஸ் அப்படின்னா, ஆமாம் ப்ரோ 2 செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் நிறையா இருக்குது. நான் ப்ரிஃபர் செட்டிங்ஸ் இருக்குது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆட் பேமெண்ட் இருக்குது, எல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு இதில் வேண்டாங்க. ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அதிலே போட்டுருக்காங்க. மேனேஜ் யுவர் டேட்டா, மாடிஃபை யுவர் லெகசி கான்டாக்ட்ஸ், டிகேட்டட் அண்ட் டெலிட் யுவர் கான்டாக்ட் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அந்த ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, நான் எதாவது இங்கிலீஷ் உளருவேன், தப்பாக நினச்சிக்கிறீங்க, எனக்கு தமிழே வராது, இல்லை இங்கிலீஷா. இதில் பாருங்கள் 2வது ஆப்ஷன் டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன் சொல்லி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம டெம்பரரி டிஏட் பண்ணனாலும் இல்லை பர்மனெண்ட் டெலிட் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வருவாங்க. சரிங்களா, அது 2வது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுக்கு டிஏட் பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன், 2வது இருக்கிறது டெலிட் பண்ணுறது. உங்கள் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட் டெலிட் பண்ணணும்னா 2வது டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் டிஏட் பண்ணணும்னா டிஏட் கொடுத்துங்க. சப்போஸ் இதில் மாற்றி கொடுத்தாலும் அப்புறமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் மாறிடுது. சரிங்களா, அதனால் நீங்கள் பார்த்துங்க, டெலிட் பண்ணோன்னா டெலிட் பண்ணிக்கலாம், டிகேட் பண்ணோன்னா டிகேட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் எதனால் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கொடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதையே கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க, நீங்கள் கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இதில் பாருங்கள் டிகேட்டட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் டிகேட்டட் ஆயிரு. சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ ப்ரொஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் டெலிட் அக்கௌண்ட் எதுவுமே வேண்டாம், டெலிட் பண்ணணும்னா கீழே யோசிக்க வேண்டாம், கீழே டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துங்க. இதில் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு, நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ண போகிற அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு போட்டு கண்டினியூ கொடுத்துங்க. சரிங்களா, இப்போ நான் கண்டினியூ கொடுத்தா உங்கள் அக்கௌண்ட் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிருங்க. சரிங்களா, பார்த்துங்க நான் கண்டினியூ கொடுக்குறேன், பாஸ்வேர்டு போட்டு அந்த கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என் அக்கௌண்ட் டெலிட் ஆயிரு, நீ 30 நாள் லாகின் பண்ணல உன்னோட அக்கௌண்ட் கண்டிப்பாக டெலிட் ஆயிருந்தா அப்படின்னு இருக்குது. நீ லாகின் பண்ணால் மறுபடியும் நான் அந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகாது, ரெக்கவர் ஆயிருந்தா அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியுங்க. சரிங்களா, டிலீட் பண்ணாலும் இப்படி தான் பண்ண முடியும். நான் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு 30 நாளுக்குள்ளே இந்த அக்கௌண்ட் மறுபடியும் வந்துடுங்க. சரிங்களா, இந்த வீடியோ டவுட்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ப்ரோ எனக்கு அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டு மறந்து வச்சு ப்ரோ ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோன்னா நம்ம சேனலில் அதுக்கு வீடியோ போட்டுருங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் அது எல்லாத்தையும் ஆளுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் இருந்துங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பும் கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் ஆளுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.